நம்ம கைய தகப்பன் பிடித்திருப்பாருங்க, தாய் பிடிச்சிருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்டு, நமக்கு ரொம்ப நெருங்கினவங்க நம்ம கையை பிடிச்சிருப்பாங்க. அவங்க பிடிக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். சிலர் கையை பிடிக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். சிலர் நம்ம பக்கத்தில் நிற்கும் பொழுது நமக்கு அரவணைப்பாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம அழுவும் பொழுது ஓடி போய் நம்ம தாயை தேடுவோம், தாயை கட்டி பிடிச்சி அழுவணும் போல இருக்கும். ஆனால் இந்த மல்டிபிள் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு உறவு இருக்கு, அதுதாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு நீங்க உங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நண்பனாய், தாயாய், தகப்பனாய், சிநேகிதனாய் எல்லாவுமா நமக்கு இருப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, ஆண்டவரே கணுக்கால் அளவு இல்ல, முழங்கால் அளவு இல்ல, இடுப்பு அளவு இல்ல, நீச்சல் ஆழத்திற்கு எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. அவர் கை பிடிச்சாருன்னா அவர் கொண்டு போகிற இடமே பச்சை பசையா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதுல திருப்தி அடைவோம், அந்த தேசத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம், நீங்களும் நானும் சந்தோஷமா இருப்போம். அதுதான் கர்த்தருடைய செய்கை. ஹல்லேலூயா.